ஹலோ guys, this is தனுஷ். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். ஸோ பைத்தான் கற்றுக்கிறதுக்கு முன்னால் பைத்தான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன பைத்தானை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பைத்தான் கற்றுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிடோ பேண்ட்ருசும் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் இவர் தான் குயிடோ பேண்ட்ருசும். பைத்தானுக்கு எப்படி பைத்தான்னு பேர் வந்துச்சு, எப்படி அவர் பைத்தான்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு 1970ஸ்ல மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீரிஸ் அது. அதை படிக்கிற ஹாபி இருக்கு அவருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஷார்ட் யூனிக் அண்ட் ஸ்லைட்லி மிஸ்டீரியஸா ஒரு நேம் தேவைப்படுது. அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற புக்ல இருக்க அந்த பைத்தான்ற வேர்டை எடுத்து பைத்தான் கேட்கிறாரு. அதான் அவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கேட்குறாரு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் பைத்தான்னு அதை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிதான் பைத்தானுக்கு பேர் வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் பைத்தான் யூஸ்டு ஃபார் வெப் அண்ட் இன்டர்நெட் டெவலப்மெண்ட். பைத்தான் வெப் இன்டர்நெட் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் ஜியூஐ அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் பர்பஸ், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ் அண்ட் பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் எல்லாம் வரும். கேம்ஸ் அண்ட் 3D கிராஃபிக்ஸ்லாம் கூட பைத்தானில் டெவலப் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணப்படுது நவடேஸ். அண்ட் பைத்தான் கற்றுக்கிறதுக்கு முன்னால் அதில் உள்ள மித் அண்ட் ஃபேக்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரோ இவங்க இப்படி சொன்னாங்க, பைத்தான் கற்றுக்கணும்னா இப்படி அமையா அப்படி அமையன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பைத்தான்லாம் கற்றுக்க முடியாது, ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னாலே ரொம்ப கஷ்டம், அதுக்கெலாம் நான் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு பி குட் அட் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் பயங்கரமாக இருந்தால் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூ டோன்ட் நீட் டு பி குட் அட் மேத் டு பிகம் அ ப்ரோக்ராமர். மேத்தமெட்டிக்ஸில் குட்டாக இருந்தால் மட்டும்தான் நீ ப்ரோக்ராமர் ஆக முடியும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் பைத்தான் கற்றுக்கணும்னா ஒரு பேசிக் லெவல் நாலேஜ் மேத்தமெட்டிக்ஸில் இருந்தாலே போதும். லைக் என்ன மோஸ்ட்டாக யூஸ் ஆகும்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கிரேட்டர் தென் லெசர் தென் இது மாதிரியான அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மோஸ்ட்டாக வரும். ஸோ ரொம்ப டீப்பாலாம் போகாது. ஒருவேளை மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னும் போது அதை பற்றி தெரிஞ்சால் தானே அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் மேத்ஸ் தேவைப்படுமே தவிர எடுத்த உடனே உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சால் தான் பைத்தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இட் டேக்ஸ் மந்த் டு பி பர்ஃபெக்ட் ப்ரோக்ராமர். பைத்தான் கற்றுக்கணும், பைத்தான் இல்லை பொதுவாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் ஆகும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கடைசி வரைக்குமே ஒரு பர்ஃபெக்ட் ப்ரோக்ராமராக ஆகவே முடியாது. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது ப்ரோக்ராமிங் ஃபீல்டில். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்து கற்றுக்கிட்டு அடுத்து கற்றுக்கிட்டு அடுத்து கற்றுக்கிட்டு 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 மேலே மேலே கற்றுக்கிட்டே தான் போவீங்களே தவிர கடைசி வரைக்கும் உங்களால் ஃபுல்லாக கற்றுக்கவே முடியாது. பட் கம்பேரிங் டு அதர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம். நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா அவனை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர எனக்கு ஃபுல்லாக தெரியும்னு யாருமே சொல்ல முடியாது. அண்ட் யூ நீட் டு ஹாவ் அ காலேஜ் டிகிரி. எனக்கு நான் பைத்தான் படிக்கணும், ஜாவா படிக்கணும், C++, C# படிக்கணும், இதுக்கெல்லாம் டிகிரி வேணுமா ப்ரோ, இப்படிலாம் இருந்தால் தான் என்னால் படிக்க முடியும், நான் மெக்கானிக்கல் ப்ரோ, நான் ட்ரிபிள் ப்ரோ, நான்லாம் படிக்க முடியாது, பைத்தான்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செல்ஃப் தாட்டட் மைண்ட் இருந்தாலே போதும். நானே சொந்தமாக யோசிச்சு என்னால் ஒரு நல்ல எனக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு மைண்டு, அப்படி நான் நல்லா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நாலேஜ் அதிகம் அப்படின்னு இருந்தாலே போதும். ஒரு 4 இயர்ஸ் காலேஜ் டிகிரிலாம் தேவையே கிடையாது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு. ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக பைத்தான் ஒரு இன்ஸ்டியூட் சொல்லி தராங்க பார்த்தீங்களா, பைத்தான் ஆஃபர் பண்ணுறாங்கல்ல, அங்கே போய் நீங்கள் பைத்தான் முடிச்சுட்டு கூட நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம் ஐடி கம்பெனியில்.
அண்ட் ஆல்சோ ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிட்டு அதை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட நீங்கள் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். பட் கம்பேரிங் டு அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் டிகிரி முடிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க பைத்தான் படிச்சுட்டு, ஸோ அவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் தருவாங்க. ஏன்னா அவங்க அதுக்குன்னே படிச்சுட்டு அதுக்காகவே வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள விட நிறைய கற்றுக்கணும். உங்களோட ரெஸ்யூமில் சரக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா ஐடி ஃபீல்டில் நீங்கள் மாறலாம். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ பைத்தானை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பைத்தான் சாப்டர் வைஸ் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அதுக்கு முன்னால் நம்ம பைத்தான் எதில் ஒர்க் பண்ண போகிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சாஃப்ட்வேர் ரெக்வயர்டு டு இது லேர்ன் பைத்தான். ஸோ பைத்தான் கற்றுக்கிறதுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னா வேறு எதுவும் இல்லை, பைத்தான் தான். பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பைத்தான் அண்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். python.orgன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக பைத்தானோட ஹோம் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். அதில் அது டவுன்லோட்ஸ் போயிட்டு விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் விண்டோஸ் இதாக இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் பைத்தான் 3.11.2 இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ 24 MB தான். டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து வந்து பைச்சாம்னே டைப் பண்ணுங்க. பைச்சாம் தான் வந்துருச்சா, பைச்சாம் வந்து ஜெட் பிரைன்ஸ் இது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுன்லோட் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். இதாக இருக்குது பாருங்க, டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா விண்டோஸில் இதாக இருக்குது பாருங்கள், download.exe. அதான் இது வந்து ப்ரொஃபஷ்னல், நமக்கு இது தேவை, நமக்கு இதுவே போதும். கம்யூனிட்டியில் ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரீ 30 days ட்ரையல் அவைலபிள். 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் காசு கேட்கும். ஸோ நமக்கு இது தேவையில்லை, இது வேஸ்ட்டுக்கு வேணாம். இதை வந்து ஃப்ரீ பில்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ், இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அண்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பைத்தானில் இன்ஸ்டால் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் தான் இருக்குது பாருங்க, பைத்தான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதை வந்து இங்கே ஆட் python.exe to பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம பைச்சாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த பைச்சாமில் வந்து இன்டர்பிரிட்டர் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரிலாம் வரும். பைத்தான் இஸ் நாட் ரெகனைஸ்ட் ஆஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னு சொல்லி எரர்லாம் வரும். அது எதுக்கு, அது எப்படின்னா வந்து பைச்சாமால வந்து இப்போ பைத்தான் எங்கே இருக்குன்னு வந்து தெரியாது அதுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பைத்தானோட லொக்கேஷன் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிளில் அதோட பாத் வந்து டிக்ளேர் ஆகிடும். அப்போ பைச்சாம் வந்து அந்த இன்டர்பிரிட்டர் சர்ச் பண்ணும்போது அது இந்த பாத்தை வச்சு பைத்தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கேருந்தே வந்து பைத்தானை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும் பைச்சாம். ஸோ அதுக்கு தான் இது. அதை வந்து இதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணல, கேன்சல் கொடுத்துட்றேன். அண்டு இது வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ கொடுத்து ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இருந்து நான் சாப்டர் என்னன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நம்ம லைனாக 1 by 1 ஒரு சாப்டரை கவர் பண்ணி பைத்தானை ஃபுல்லாக முடிக்கலாம். அட் லாஸ்ட் வந்து நம்ம எல்லா சாப்டரும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 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 வெப்பேஜ் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதுவாக பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை போட்டுக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.